சங்கினா தோழன் அப்படின்ற ஒரு எந்த எந்த டிக்ஷனரியில் பார்த்து அவர் சொன்னாருன்னு தெரியல. அவரோட டிக்ஷனரி அவருக்குன்னு ஒரு தனி டிக்ஷனரி வச்சிருப்பாரு. அவருக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து சரின்னு தோணுதோ அதுக்கெல்லாம் அவர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வச்சு அவர் பேசுவார். ஆடு மாடு மேய்ச்சிருக்க வேண்டிய ஒரு மனுஷன் சீமான் திரைப்பட இயக்குனராக இருந்து ஆட்சி மீட்டிங்கில் ஒரு இயக்கத்தில் பேசுகிற அளவுக்கு என்னை வளர்த்தது யார், எனக்கு அந்த இதுவை கொடுத்தது யார் அப்படின்னு பேசும்போது பெரியாரை முன்னிறுத்துவார். அப்படி பெரியாரை முன்னிறுத்தின சீமான் இப்போ வந்து பெரியாரையும் திராவிடத்தையும் எதிர்க்க வேண்டிய காரணம் என்னவா இருக்குன்னா ஆர்எஸ்எஸோட கைக்கூலியாக அவர் செயல்படுறாரு. சீமானை பொறுத்த வரைக்கும் தேர்தல்ன்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்படி தான் சீமான் பார்க்குறாரு. சீமான் கூட இருக்கிற நாம் தமிழர் தம்பிகள் வந்து கண்டினியூஸாக வந்து சீமான் கூடயே பயணம் பண்ணுற தம்பிகள் கிடையாது. நாம் தமிழர் கட்சியை வச்சு எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு அரசியல் அவன் வச்சுருக்கான தவிர்த்து மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும், நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறவங்க சீமானை விட்டு விலகிடுவாங்க. அதை தவிர்த்து நம்ம பணம் சம்பாதிக்கணும், சீமான் கூட இருந்தால் நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் கண்டினியூவாக தொடருவாங்க. அவர் பேசுகிற பேச்சிலே வந்து அந்த சாதிக்கான அடையாளங்கள், மதத்துக்கான அடையாளங்கள் தெரியும் போது சாதி வச்சு எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லத்த மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? முதல்ல சீமானுக்கு யாரும் மக்களே ஓட்டு போட மாட்டாங்க. சீமானை முதல்ல ஒரு தலைவராகவே யாரும் ஏற்றுக்கிறது கிடையாது. ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் இயக்கத்தோட ஒரு கட்சியோட தலைவராக அப்படின்னு பார்க்குறாங்கன்னா கிடையாது. ஒரு சீமான ஒரு சிறந்த மேடை பேச்சாளர், அவ்வளோதான். தலைவர் திரும்ப பேசுகிறதுக்காக இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகிறதா இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எது தலைவருக்கான ஸ்பீச்சு, எது மேடை பேச்சுக்கான ஸ்பீச்சுன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதை புரிஞ்சிக்காம தான் நாம் தமிழர் தம்பிகள் அவரோட பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை அவங்க கண்டிப்பாக ஒரு காலத்தில் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சு அடுத்த கட்ட அவங்க அரசியலுக்கு அடுத்த கட்ட நகருக்கு அவங்க நகருவாங்க. கட்சி சொல்கிறேன்னா, இப்போ பெரியாரை வந்து ஒரு கொள்கை தலைவராக விஜய் ஏற்றுக்கினார். பெரியாருக்காக விஜய் என்ன பண்ணார்? பெரியார் பேசின அரசியல் விஜய் எங்கே வந்து பேசினார்? விஜயோட ஸ்பீச்செலாம் என்ன? ஒரு மீட்டிங் போகிறாரு, பாண்டிச்சேரி லாஸ்ட்டாக போய் போனார், என்ன பேசினார்? பெரியாரை பற்றி என்ன பேசினார்? யூடியூப்பில் அந்த ஷார்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ் மாதிரி பேசிட்டார். அது ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற ஸ்பீச். அதனால் இறுதியாக சீமானோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அரசியல் எதிர்காலம் இப்போ எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கும். அதேதானா? அதேதான், எந்த மாற்றமும் இருக்காதுங்க. பெரியாரை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன சீமான்? தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய வழக்கறிஞர் பிரபாகரன் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து பெரியாரை விமர்சனம் பண்ணிட்டு வரத நம்மளால பார்க்க முடியுது. சமீபத்தில் நடந்த அவங்களுடைய ஒரு கூட்டத்தில் வந்து பெரியாரை ஆதரிக்கக்கூடிய ஓட்டுகள் எங்களுக்கு வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திராவிடத்துக்கும் எனக்கும் தான் போர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, திராவிடத்துக்கும் எனக்கு தான் போர்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. திராவிடம் வந்து யாருக்கு நேரு ஒரு எதிரின்னு பார்த்தா ஆரியத்துக்கு தான். திராவிடம் வர்சஸ் ஆரியம் அப்படின்னு கொண்டு போகும்போது நம்ம ஆரியத்தை எதிர்க்கும் போது அப்போ சீமானோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? ஆரியத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு நிலைப்பாடாக தான் இருக்குது. அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு, எனக்கும் திராவிடத்துக்கு தான் போர் அப்படின்னும் போது திராவிடத்துக்கு கூட போர் செய்ய வேண்டிய அவசியமே சீமானுக்கு கிடையாது இல்லை. அவனோட அங்கே தான் நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். திராவிடத்துக்கு நேர் எதிரி வந்து ஆரியம் தான். ஆரியத்துக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளாக தான் சீமான் அந்த இடத்துல நிற்கிறாரு. அவர் நிலைப்பாடு அதை தான் காட்டுது. அப்படி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சீமான் மீது தொடர்ந்து வைக்கப்பட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்க்கு ஃபேவராக இருக்காரு, பிஜேபிக்கு ஃபேவராக இருக்காரு, சங்கினா தோழன் அப்படிலாம் கூட சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்கள் சொல்கிற இதை வச்சு பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்னு நமக்கு தோணுதில்லை? 100% உண்மை தோழர். சங்கினா தோழன் அப்படின்ற ஒரு எந்த டிக்ஷனரியில் பார்த்து அவர் சொன்னாருன்னு தெரியல. அவரோட டிக்ஷனரி, அவருக்குன்னு ஒரு தனி டிக்ஷனரி வச்சிருப்பாரு. அவருக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து சரின்னு தோணுதோ அதுக்கெல்லாம் அவர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வச்சு அவர் பேசுவார். இப்போ திராவிடத்தை எதிர்க்க வேண்டிய சூழல் வந்து சீமானுக்கு எங்கேருந்து வருது? இப்போ சீமானோட ஆரம்ப கால பேச்செல்லாம் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்தா வச்சிங்களேன். எங்கேயோ ராமநாதபுரத்தில் ஆடு மாடு மேய்ச்சிருக்க வேண்டிய ஒரு மனுஷன் சீமான் திரைப்பட இயக்குனராக இருந்து ஒரு ஆட்சி மீட்டிங்கில் ஒரு இயக்கத்தில் பேசுகிற அளவுக்கு என்னை வளர்த்தது யார், எனக்கு அந்த இதுவை கொடுத்தது யார் அப்படின்னு பேசும்போது பெரியாரை முன்னிறுத்துவார். அப்படி பெரியாரை முன்னிறுத்தின சீமான் இப்போ வந்து பெரியாரையும் திராவிடத்தையும் எதிர்க்க வேண்டிய காரணம் என்னவா இருக்குன்னா ஆர்எஸ்எஸோட கைக்கூலியாக அவர் செயல்படுறாரு. ஆரியத்துக்கு கைக்கூலியான வேலைகளை அவர் செய்கிறாரு. பணம் தான் எல்லாமே. சீமான் வந்து இப்போ தேர்தலில் நிற்கிறதுக்கு வந்து வெற்றி பெறத்துக்கான வேலைகளை செய்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? சீமானை பொறுத்த வரைக்கும் தேர்தல்ன்றது பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்படி தான் சீமான் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற நாம் தமிழர் தம்பிகள் அதை புரிஞ்சு உணர்ந்து நடந்துக்கணும். இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து திரு சீமான் பெண்ணு ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது அப்படின்றத நம்மளால் மறுக்க முடியாது இல்லையா? கிட்டத்தட்ட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில்
8% ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இத்தனைக்கும் அது வந்து பிரதமர் யார் அப்படின்ற தேர்தல் தான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்லே சீமானுக்கு இவ்வளோ ஓட்டுகள் வருது அப்படின்னும் போது அவர் நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா அரசியல் களத்துல. அப்போ வந்ததுங்க ஓட்டு வந்து 8.22% நினைக்கிறேன். ஆமாம், சம்திங் அந்த 8.2 வந்தது. அதே வந்து இப்போ வந்து கண்டினியூ ஆகும்னா கண்டிப்பாக அது வந்து கிடையாது. சீமான் கூட இருக்கிற நாம் தமிழர் தம்பிகள் வந்து கண்டினியூஸாக வந்து சீமான் கூடயே பயணம் பண்ணுற தம்பிகள் கிடையாது. ஒரு எலெக்ஷனுக்கு அவங்க இருப்பாங்க. அந்த எலெக்ஷனுக்கு அவங்க சீமானோட கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து சீமான் கூட அவங்க பயணிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. சில பேர் பயணிப்பாங்க. அவன் வந்து அவனோட வேலையை என்ன இருக்குன்னா, சீமானோட ஒரு அரசியல் இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சியை வச்சு எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு அரசியல் அவன் வச்சிருக்கான தவிர்த்து மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும், நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு போகணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கிறவங்க சீமானை விட்டு விலகிடுவாங்க. அதை தவிர்த்து நம்ம பணம் சம்பாதிக்கணும், சீமான் கூட இருந்தால் நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் கண்டினியூவாக தொடருவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு இளைஞர்கள் கூட்டம் தான் சீமான் கிட்ட இருக்குது. லேட்டஸ்ட்டாக ஒரு 4 இஸ்லாமிய தோழர்கள் பெரியாரை பற்றி ரொம்ப அது வந்து அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னெடுக்கணும். அது ஏன் சாட்டை துறைமுகன் போன்ற ஒரு மேல்மட்ட பொறுப்பாளர்கள் ஒரு சில வேறு சிலர்லாம் பேசிக்கலாம்ல, ஏன் இஸ்லாமிய தோழர்களை மட்டும் அந்த இடத்துல வந்து பெரியார் இழிவாக பேசுறதுக்கு அதுலேயே வந்து ஒரு கேவலமான அரசியலை வந்து சீமான் செய்கிறான்றது இஸ்லாமிய தோழர்கள் அந்த பேசினாங்களா 4 பேர், அபுபக்கர் சம்திங் ஒரு 4 பேர் பேசியிருக்காங்க. அவங்களே அதை புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த விஷயத்துக்கு நம்மள சீமான் பெரியார், தந்தை பெரியார், இந்த நாட்டுக்காக உழைச்ச தந்தை பெரியாரை பற்றி பேசுறதுக்கு நம்ம 4 பேருமே அதில் இஸ்லாமிய தோழர்கள் அங்கே பேசினவங்க. தப்பாக இல்லாத ஒரு விஷயத்தை பேசி, அதாவது அந்த அங்கேயே ஒரு மத ஒரு கலவரத்து தான் அது அது அப்படி தான் நம்ம எடுத்து போனோம். அவன் சார்ந்த விஷயங்கள் பேச வேண்டியது ஏன் அங்கே இஸ்லாமிய தோழர்கள் முன்னெடுக்க வேண்டிய அரசியல்னா அதுவும் ஒரு அரசியல் உத்தி தான். அப்படி தான் அது போன்ற வேலைகளை, கீழ்த்தரமான வேலைகளை செய்கிறது மட்டும்தான் சீமானோட மெயின் அஜெண்டாவே இருக்குது. ஆனால் சீமான் ஏறக்கூடிய மேடைகள்லாம் வந்து எனக்கு ஜாதி பார்த்து ஓட்டு போடாதீங்க, அப்படி போடுற ஓட்டே எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிற திரு சீமான் அவர்கள் நிறைய ஜாதி சங்கம் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களை கலந்துக்கிறாரு. அங்கே போய் வந்து ஒரு ஜாதியை உயர்த்தி ஒரு ஜாதியை வந்து தாழ்த்தி பேசுகிறாரு. இப்போ கிறிஸ்தவ அமைப்புகள் அங்கே போனால் அப்படின்னா அவங்கள பற்றி பேசுகிறாரு. முஸ்லீம்களுடைய கூட்டத்துக்கு போனால் அங்கே. ஸோ அவர் பேசுகிற பேச்சிலே வந்து அந்த சாதிக்கான அடையாளங்கள், மதத்துக்கான அடையாளங்கள் தெரியும் போது சாதி வச்சு எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லத்த மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? முதல்ல சீமானுக்கு யாரும் மக்களே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு 8% இருக்கு, 8% இருக்கு. அது வந்து அது 8%ன்றது வந்து அது எல்லா சூழ்நிலையும் நிலைக்கக்கூடிய ஒரு 8%ன்னா 100% கிடையாது. அந்த சூழலில் ஏதோ ஒரு விதத்தில் போட்டிருப்பாங்க. சீமானோட பாதிமுக தான் அவங்க மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க நம்பி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த 8% வந்து நிலைக்குமா அப்படின்றது வந்து கேள்விக்குறி தான். 100% சொல்கிறேன், அந்த 8% இந்த எலெக்ஷனில் நிலைக்காது. இப்போது என்னதான் இளைஞர் கூட்டங்கள் இருந்தாலும் அந்த இளைஞர் கூட்டம் வெற்றி பெறத்துக்கான ஒரு உத்தி வேணும்ல. வெற்றி பெறத்துக்கான யுக்தி என்ன? சாதியை வந்து எல்லா சாதி சங்கம் மீட்டிங்களும் போயிட்டு அந்தந்த சாதி தலைவர்களை புகழ்ந்து பேசுறது சீமான் வேலையாக இருக்குது. சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாதீங்கன்றப்ப இப்போ என்ன சொல்ல வர்றாரு அவர்? நான் சாதியை ஆதரிக்கிறேன்னு சொல்கிறாரா இல்லை சாதி ஒழிப்புன்னு சொல்கிறாரா? அந்த ஒரு நிலைப்பாடையே வந்து அவரால் தெளிவாக எடுக்க முடியல. இப்போது ஏதாச்சும் ஒரு இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தோமா வச்சிங்களேன், எலெக்ஷன் நடக்கிறதுனால அங்கங்கே கட்சி சின்ன சின்ன இயக்கங்கள், ஜாதி சங்கங்கள்லாம் வந்து அங்கங்கே பொதுக்கூட்டங்கள் மீட்டிங் நடத்துது. அங்கெல்லாம் போயிட்டு வந்து அவங்கள புகழ்ந்து தான் பேசுவாப்பில்ல. அப்புறம் வந்து சாதி பார்த்து ஓட்டு போடாதுன்னு சொல்லுவாப்பில்ல. இப்போ இது சீமானுக்கே அவரை புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது. நம்ம என்ன பேசுகிறன்றது அவராலே புரிஞ்சிக்க முடியல, அவருக்கே தெரிய மாட்டுது. ஏதோ வந்து ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிற இடத்துல சில விஷயங்கள் நம்மளை கூப்பிட்றாங்க, அவங்கள புகழ்ந்து பேசணுன்ட்டு புகழ்ந்து பேசிட்டு வராப்பில், புகழ்ந்து பேசிட்டு இங்கே அதுக்கு எதிரான ஒரு மாற்று கருத்தை வைக்கிறாப்பில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி ஒரு அரசியலை அணுகணுன்ற ஒரு யுத்தியே இல்லாமல் பணத்துக்காக தான் அவரோட மெயின் அஜெண்டா பணம் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதை எப்படிலாம் நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கான அந்த அரசியலை பயன்படுத்தணும் அப்படிலாம் பயன்படுத்திக்கிறாங்க. தொண்டர்கள் எப்படி பார்ப்போம்? நீங்கள் சொல்கிற மாதிரி சீமான் வந்து ஒரு இடத்துல ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். முன்னாடி பெரியாரை ஆதரித்தார், அதுக்கு இப்போ பெரியாரை எதிர்க்காரு. விஜய் வரும்போது விஜய் ஆதரித்தார், இப்போ எதிர்க்கிறாரு. முன்னே RSS பிஜேபியை வந்து எதிர்த்தாரு, இப்போ ஆதரிக்கிறாரு. ஸோ தொண்டர்கள் எடுங்க, மக்கள் எப்படி பார்ப்பாங்க இவரை ஒரு தலைவனாலாம் சீமானை யாரும் பார்க்கல. நீங்கள் சொல்கிறீங்களா அந்த 8% ஓட்டு போட்டவங்க பார்க்கலாம், அது எந்த எலெக்ஷன்லேயும் அவங்களும் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. சீமானை முதல்ல ஒரு தலைவராகவே யாரும் ஏற்றுக்கிறது கிடையாது. ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசியல் இயக்கத்தோட ஒரு கட்சியோட தலைவராக அப்படின்னு பார்க்குறாங்கன்னா கிடையாது. ஒரு சீமான் ஒரு சிறந்த மேடை பேச்சாளர், அவ்வளோதான். நீங்கள் நம்ம நல்லாவே பார்க்கலாம், ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறதுக்கான ஒரு விஷயத்தை சீமான் பேசுகிறாருன்னா ஒரு மேடை பேச்சாளருக்குன்னு ஒரு தனி ஒரு சாபங்கள் இருக்கும், சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. அந்த எதுகை மூனை விஷயங்களை பேசுவாங்க, அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான விஷயங்களை கொண்டு போவாங்க மேடை பேச்சாளர்கள்லாம். ஆனால் கருத்தியலாக பேசுகிறவங்க அந்த விஷயத்த வந்து கருத்தியலாக மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இப்போ அந்த விஷயத்தில் தலைவர் நம்ம எழுச்சி தமிழர் எடுத்துக்கிறோமா, கருத்தியல் ரீதியாக அரசியல் படுத்தக்கூடிய ஒரு மக்கத்தான தலைவர் அவர். இப்போ கருத்தியல்னால் என்ன,
அதுதான் அரசியல் கருத்தியலை மக்கள்கிட்ட கொண்டு போகிற வேலையை இப்படி செய்யும்போது இந்த 2 ஸ்பீச்சுக்கும் நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கணும். 2 ஸ்பீச் நீங்கள் போட்டு பாருங்களேன். தலைவர் திரும்ப பேசுகிறதுக்காக இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகிறதா இருக்கட்டும், இது 2த்துக்குமே நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எது தலைவருக்கான ஸ்பீச்சு, எது மேடை பேச்சுக்கான ஸ்பீச்சுன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதை புரிஞ்சிக்காம தான் நாம் தமிழர் தம்பிகள் அவரோட பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதை அவங்க கண்டிப்பாக ஒரு காலத்தில் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சு அடுத்த கட்ட அவங்க அரசியல் அடுத்த கட்ட நகருக்கு அவங்க நகருவாங்க. நீங்கள் திருமாவர்களுடைய பேச்சு பற்றி சொல்லியிருந்தீங்க. ரீசெண்டாக கூட சீமானும் விஜயும் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு வந்து பேசியிருந்தார். அதுக்கு சீமான் வந்து ஆமாம் எங்கள் வந்து அவர் தான் பிரசவம் பார்த்தார் அப்படின்ற ரீதியில் அவர் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த மாதிரி எப்படி பார்க்குறீங்க? பிரசவம் பார்த்தாருன்னு சீமான் பார்த்தீங்களா, தலைவர் அவர் வந்து என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா, நம்ம ஆர்எஸ்எஸோட கைக்குள்ளியாக சீமான் செயல்படுறாப்புல, விஜய் வந்து ஆர்எஸ்எஸோட சித்தாந்தங்களும் பிஜேபியோட சித்தாந்தங்களும் எடுத்து செயல்படுறாங்க. மக்களுக்காக என்ன செய்கிறாங்க? விஜய் மக்களுக்காக இப்போ கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆக போகுது. 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணாங்க? சும்மா ஃபோட்டோ வச்சு அரசியல் பண்ணுறாங்க. சீமான் என்ன பண்ணார்? எந்த போராட்டத்தில் பெருசாக மக்களுக்காக போய் என்ன பண்ணல? யாராச்சும் ஒன்றா மீட்டிங் போடுவான், சீஃப் கெஸ்ட்டாக கூடுவாங்க, போய் பேசிட்டு வருவான். சில விஷயங்கள் நேற்று ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது, அவங்க மீட்டிங் போட்டு அவங்களே பேசிப்பாங்க. இப்போ அந்த விஷயங்களை வந்து தலைவர் எழுச்சி தமிழர் சொன்ன விஷயம் என்னவாக இருந்துச்சுன்னா, முழுக்க இவங்கள் சித்தாந்தங்கள் வந்து ஆரிய பார்ப்பனத்திற்கு அடிமையான வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் அவங்க கை குழந்தைகள், ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கை குழந்தைகள் அவங்க தான் பெற்றாங்க. அந்த அறிவு இது கூட இல்லாமல் பிரசவம் பார்த்தன்ற பேசுகிறேன் அவனை வந்து ஒரு தலைவர் நம்ம சொல்ல முடியுமா சொல்லுங்கள்? எந்த ஒரு கருத்தாக அவர் சொல்லும்போது அதை வந்து ஒரு சாதாரணமாக அவர் தான் வந்து பிரசவம் பார்த்தாரன்றது வந்து அது எந்த இடத்துல வந்து ஒத்துப்போது சொல்லுங்களேன்? அந்த செயல்முறையை நீ என்ன வேலை செய்கிற, நீ ஆர்எஸ்க்கு என்ன வேலை செய்கிற, பிஜேபிக்கு என்ன வேலை செய்கிற, சன்பரிவார் கூட்டத்துக்கு என்ன வேலை செய்கிற, அவங்களோட உன்னோட கருத்தியல் ஒத்துப்போது, அந்த விஷயத்தை முன்னிறுத்தி பேசும்போது அவர் தான் வந்து பிரசவம் பார்த்தார். அவரெல்லாம் சீமான் தெரிஞ்சிருப்பாரா? திருமாவளவன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இல்லைன்னா சீமான் வந்து வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஆரம்ப காலகட்ட மீட்டிங்லாம் வந்து திரைப்பட இயக்குனர் சீமான் பேசுகிறார் அப்படின்னு திருமாவே அவரோட வாயால் சொல்லி அவர் வந்து பேசிக்கிறது பார்த்துருப்போம். அப்போ அவர் பேசும்போது தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையும் முன்னிறுத்தி தான் பேசுவாப்பில். இப்போது வந்து அதோட சூழல் மாறுதுன்னா அங்கே தான் வந்து நீ ஆர்எஸ்எஸோட பிள்ளையாக இருக்க, அங்கே தான் வந்து நீ பிஜேபியோட கை குழந்தையாக இருக்க, அங்கே தான் வந்து நீ சன்பரிவாருக்கு வேலை செய்கிற, அந்த அரசியலேருந்து இந்த அரசியல் மாறுற பற்றியா, அப்போ தான் நீ அவனோட பிள்ளையாக மாறுற. அப்போ தான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. அந்த புரிஞ்சுக்க அறிவு இல்லை உனக்கு. இல்லை, பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு அவரை பாஜகவினுடைய கைக்குள்ளின்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. இல்லை, இப்போது பிஜேபியோட நேர் எதிரி யார் சொல்லுங்கள்? திராவிடத்து சுயமரியாதை இயக்கத்தோட தலைவர் பெரியார். திராவிடத்தை நேர் எதிராக இருக்கிறாங்க. பெரியாரை வந்து மையமாக வச்சு தான் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் நகர்ந்து கொண்டு இருக்குது. இப்போ அந்த பக்கம் அவங்க, இந்த பக்கம் நம்ம. இப்போது சீமான் எந்த பக்கம் நிற்கிறாரு? அந்த பக்கம் நிற்கிறாரு. அப்போ அப்படி தானே சொல்லி ஆகணும். இந்த பக்கமாக நிற்கிறாரு, அவங்க கூட தான் நிற்கிறாரு. அப்போ அவங்களோட கை குழந்தை, அவங்களோட வளர்ப்பு பிள்ளையாக கூட இருக்கலாம், தத்து பிள்ளையாக இருக்கலாம், எது வேணாலும் இருந்துட்டு போகலாம். இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம்னு பார்க்கணும், சீமான் அந்த பக்கம் தான் நிற்கிறாரு. அப்போ அப்படி தானே நம்ம சொல்லி ஆகணும். அதுதான் நடந்துட்டு இருக்கு இங்கே தமிழ்நாட்டு அரசியல் சூழலில். நம்ம அப்படி தான் கொண்டு போகணும். அதுக்கு மாற்று கருத்தில் ஒன்றும் கிடையாது. பெரியாரை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன சீமானுக்கு? பெரியாரை எதிர்க்க வேண்டிய காரணம் ஆர்எஸ்எஸ் வந்து அவருக்கு அது ஒரு அஜெண்டா, அவரோட வேலை. ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்புலமாக இருந்து சில வேலைகளை அவர் இயக்குறாங்க. சில சூழ்நிலைகள், சில விஷயங்கள் வந்து தனிப்பட்ட அரசியல் காரணங்கள்லாம் இருக்குது. அவரை இயக்கிறதுக்கு வந்து திராவிடத்தை எதிர்க்கிறோன்னா பிஜேபியில் இங்கே முடியல, ஆர்எஸ்எஸ்ல இங்கே முடியல. நாம் தமிழர் கட்சி வந்து 8.8% நீங்கள் வாக்கு வச்சுருக்காங்க, 8.22% வாக்கு வச்சுருக்காங்கல்ல. அந்த வாக்கு மூலிமா திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ பவர் கிடையாது. பிஜேபி கிட்ட அவ்வளோ பவர், சும்மா ஆட்சியில் இருந்தலாம். இங்கே ஒன்றும் வேகாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்எஸ்எஸ்ல இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. திராவிட நாடு, தமிழர்கள் வாழும் பூமி. நீ என்ன மத கலவரத்தை ஒன்றும் கொண்டு வா, இங்கே நாங்கள் ஸ்ட்ராங்காக நிற்போம். இப்போ உன்னை வச்சு சீமனை வச்சு ஈக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்ககிட்ட இவ்வளோ இளைஞர் பட்டாளம் இருக்குது, இந்த இளைஞர் பட்டாளத்தை வச்சு நம்ம நமக்கான சில வேலைகளை செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவங்களோட கைக்கூலியாக தான் இவர் செயல்படுறாரு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பெரியாருடைய கொள்கைகளை எதிர்க்கிறதுனால சீமான் வந்து ஆர்எஸ்க்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்லும்போது விஜய் அவர்களையும் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதை எதை வச்சு சொல்கிறேன்னா, இப்போ பெரியாரை வந்து ஒரு கொள்கை தலைவராக விஜய் ஏற்றுக்கினார். பெரியாருக்காக விஜய் என்ன பண்ணார்? பெரியார் பேசின அரசியல் விஜய் எங்கே வந்து பேசினார்? விஜயோட ஸ்பீச்செலாம் என்ன? ஒரு மீட்டிங் போகிறாரு, பாண்டிச்சேரி லாஸ்ட்டாக போய் போனார், என்ன பேசினார்? பெரியாரை பற்றி என்ன பேசினார்?
யூடியூப்ல அந்த ஷார்ட்ஸ் வரும் பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ் மாதிரி பேசுறாரு. அது ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற ஸ்பீச் அதெல்லாம் இல்லை நீங்கள் லாங் ஒரு டியூரேஷன் ஒரு மணி நேரம் 1.5 இல்லைங்க. கொள்கை தலைவரை பற்றி நீங்கள் விலக்கி என்ன பேசுனீங்க? கொள்கை தலைவருக்காக நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்க? கொள்கை தலைவர்னு சும்மா பேருக்கு சொல்லிக்கலாமா? பெரியாரை நீங்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட அஜெண்டா என்ன? இங்கே தமிழ்நாட்டில் பெரியாரை தவிர்த்து உங்களால் அரசியல் செய்ய முடியாதுன்ற ஒரு சின்ன காரணத்துக்கு, பெரிய காரணத்துக்காக அந்த ஒரு காரணம் இருக்குல்ல, தமிழ்நாட்டில் பெரியார் தவிர்த்து எவனாலே அரசியல் செய்ய முடியாதுங்க. அப்போ பெரியாரை தவிர்த்து நம்ம அரசியல் பண்ண முடியாது. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக நீ பெரியாரை வச்சிருக்கியா? அப்போ பெரியாரை வச்சுட்டு உன்னோட வேலைகள் என்னவா இருக்கு? நீ நம்மளை யாரும் எதிர்க்கக்கூடாது, நம்மளை சந்திக்க வரக்கூடாதுன்னு பெரியாரை வந்து ஒரு ஒரு பாதுகாப்பாளனா வச்சிருக்க. பெரியாரோட கொள்கை என்ன? சமூக நீதியை பற்றி எங்கே பேசின? சாதி ஒழிப்பு பற்றி எங்கே பேசின? கவின் படுகொலைக்கு வந்து என்ன விஜய், கவின் படுகொலைக்கு விஜய் என்ன போய் பார்த்தாரா? சாதி ஆணவ படுகொலை நடந்தது கவினுக்கு போய் பார்த்தாரா விஜய்? ஒரு அறிக்கை விட்டாரா? எதுவுமே பண்ணலைங்க. ஸோ இதன் காரணமாக விஜய் வந்து பாஜகவினுடைய கைக்கூலி அப்படின்னு நம்ம சொல்கிற முடியுமா? அப்போ நீங்கள் சொல்கிற இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் ஜாதி சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு. அங்கே அவர்களுடைய பேரை வந்து சொல்கிறாரு. சமூக நீதி செயல்படுத்தக்கூடிய திராவிட மாடல் அரசில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் இப்படி பண்ணுறது வந்து எப்படி பெரியாரோட கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும்? அதுதான் வந்து பெரியாரோட கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து ஓட்டு எலெக்ஷனில் இருக்காங்க, வாக்கு தேர்தலில் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா விதமான வாக்காளர்களும் தேவைப்படுறாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து வாக்குக்காக வந்து ஜாதியை அவங்க பயன்படுத்தலை. அது வந்து உதயநிதிக்கு அவருக்கு தெரிஞ்சு தான் கண்டிப்பாக போயிருப்பாரு. அந்த விஷயத்த அவங்க அது எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்க்கல. ஆனால் அந்த விஷயத்த நான் தப்பாக தான் பார்க்குறேன். நானும் அந்த விஷயத்துக்கு முரண் பண்ணுறேன். இப்போ சமூக நீதி பேசுகிற ஒரு இடத்துல வந்து நீங்கள் ராஜ் கவுண்டரா, அந்த கவுண்டருக்கு போயிட்டு நீங்கள் வந்து பேசுகிறாரு. அதுவும் பேசும்போது கவுண்டர்னு ஒரு 10-20 வாட்டி திருப்பி அந்த விஷயங்களை நம்ம சொல்லும்போது அதை நான் ஆதரிக்க கிடையாது. அதுவும் தவறு தான் நான் சொல்கிறேன். தவறு என்னாலும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும், ஒட்டுமொத்தமாக நம்ம அதை தவறுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இங்கே எல்லாமே தவறு தான். இப்போ அதே தானே திரு விஜய் அவர்களும் பண்ணுறாரு. திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அந்த பள்ளி மாணவர்களுக்கு விருது வழங்கும் போது பெரியாரை படிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுவே வந்து இப்போ விஜய் மாதிரியான ஒரு பவர்ஃபுல் லீடர் அதை சொல்லும் போது அது வந்து இளைஞர்கள் மத்தியில் போய் சொல்லட்டுங்க. சொன்னால் எல்லாரும் தான் சொல்லலாம். விஜய் சொல்லி தான் பெரியார் எல்லாரும் படிக்க போகிறாங்களா சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் நாங்களாம் நம்ம விஜய் சொல்லியா படித்தோம்? நம்மளா தானே படித்தோம். பட் அவரை ஃபாலோ பண்ணுற சில இளைஞர்கள் என்ன அவர் என்ன பண்ணுறாரு பெரியாருக்காக? அவர் என்ன பண்ணார் நான் கேட்குறேன். கொள்கை தலைவராக வைத்ததை தவிர விஜய் பெரியாருக்காக என்ன செய்தார்? பெரியார் செய்த விஷயங்களை மக்களுக்காக என்ன போயிட்டு பெரியாரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. இப்போ பெரியார் வந்து பெண் உரிமைக்காக போராடியிருக்காரு. அன்றைக்கி ஒரு 1 வீக் பிஃபோரு அஜிதா தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பில் அவங்க வீட்டு வாசலில் வந்து உட்காந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. உயிரை மாச்சிக்கிற அளவுக்கு ஏதோ டேப்லெட் போட்டுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐசியூவில் இருக்காங்க. விஜய் அதுக்கு எதனா கண்டனம் தெரிவித்து போய் கண்டனன்ற போய் பார்த்தாரா? அது சில விஷயம் இல்லைங்க, உட்கட்சி பிரச்சனை இல்லை. அங்கே பெண் சாதி பெரியாரை வந்து முழுக்க வந்து பெண்கள் உரிமை சார்ந்து பேசக்கூடிய ஒரு தலைவர், சரிங்களா? அப்போது உன் கட்சியிலேயே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து சில விஷயங்கள் நடக்குது. ஜஸ்ட்டு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்கணும்ல. அந்த விஷயத்த கூட உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எதுக்கு பெரியாரை வச்சுக்கிறீங்க? அப்போ அங்கே உட்கட்சி பிரச்சனையாக கூட இருக்கட்டும், அது உட்கட்சி பிரச்சனை தான். நான் வந்து அது பொது பிரச்சனை சொல்ல, உட்கட்சி பிரச்சனை தான். அது வந்து ஒரு பெண்ணை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஒரு நல்ல, இப்போது ஈசிஆர் சரவணன் இருக்கார்ல, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கலன்னு இப்படி உட்காந்தியா விஜய் இப்போ சர்வசாதாரணம் இருப்பார்? நீங்கள் சொல்லுங்களேன். சர்வசாதாரண பெண் அப்படின்றதுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்க. சொல்லலாமா? அசால்ட்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஈசிஆர் சரவணன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஈசிஆர் சரவணுக்கு பொறுப்பாளர் பதவி கொடுக்கல. விஜய் வீட்டு வாசலில் உட்காராப்பல விஜய் இந்த விஷயத்தை இப்படி தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்க மாட்டார். 100% பண்ணியிருக்க மாட்டார். அப்போ அங்கே வேறு விதமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும். சில விஷயங்கள் அதை எப்படி சரி செய்யணுன்ற விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இங்கே அதெல்லாம் நடக்கலை. நீங்கள் சும்மா பேருக்கு வேணால் சொல்லிக்கலாம், செயல்படுத்துங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த குற்றச்சாட்டை நானும் ஏற்றுக்கிறேன். ஸோ பெண் அப்படின்றதுனால வந்து விஜய் அவர்கள் அவங்க கண்டுக்கல அப்படின்னு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காக போராடினாரு, பெண் அடிமைத்தனத்துக்காக போராடினாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம இங்கே வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா செவிலியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, பல பெண்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. அங்கே முதல்வரோ துணை முதல்வரோ போய் பார்க்கலையே சார்? எல்லா பிரச்சனைக்கும் முதல்வரும் துணை முதல்வரும் போகணும்னா அப்புறம் அரசாங்கம் எதிர்க்கு, அமைச்சர்கள் எதிர்க்கு, எம்எல்ஏ எதிர்க்கு. இல்லை அங்கே தலைவர் விஜய் அவர்கள் வரல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ அதே சினாரியோ தானே இங்கேயும் பொருந்தும்னு கேட்குறேன். தலைவர் விஜய் அவர்கள் வரலன்னா தலைவர் விஜய்க்கு அடுத்து யார் அந்த கட்சியில் இருக்கா பேர் சொல்கிற அளவுக்கு? ஆதவர்ஜுனா இருக்காரு, புசி ஆனந்த் இருக்காரு, அப்புறம் சிடிஆர் நிர்மல், 4 பேர் இருப்பாங்க. சிடிஆர் நிர்மல், ஆதவர்ஜுனு, புசி ஆனந்த், இவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. இங்கே அப்படி ஒரு அரசாங்கங்க இது.
எல்லாத்துக்கும் தலைவர் எல்லாத்துக்கும் முதலமைச்சரும் ஒரே துணை முதலமைச்சரும் போகணும்னு அவசியம் இல்லை. செவிலியர் பிரச்சனையை வந்து தீர்வு காணல போய் பேச்சுவார்த்தை நடத்தலைன்றீங்களா? திமுக அரசு சார்ந்து போய் பேசி இன்னும் போராடிட்டு தானே இருக்காங்க. போராடிட்டு இருக்காங்க. சில விஷயங்களை சரி செய்ய வேண்டியது இருக்கும், அது கண்டிப்பாக அது சரி செய்வாங்க. இப்போ நான் வந்து திமுக ஆதரவாளர்னா நான் பேச கிடையாது. இது நான் வந்து ஒரு நடுநிலையானா வந்து திமுக வந்து சமூக நீதி அரசை வந்து கண்டிப்பாக நடத்திட்டு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எல்லா விஷயத்துக்கும் இப்போ வந்து நம்ம வந்து திமுகவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு ராஜ்கவுண்டர் விஷயத்தில் சொன்னீங்க, அது என்னோட நிலைப்பாடு நான் முரண்படுறேன் அந்த விஷயத்துக்கு சொன்னேன். இங்கே பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு கொண்டு தான் இருக்குது, அதுக்கான தீர்வுகளும் செயல்முறைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அது அப்படியே கடந்து போகல. நம்ம திரு சீமான் அவர்களுக்கு திரும்ப வரும் 234 தொகுதியும் வந்து தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்னு வந்து அவர் திரும்ப சொல்லியிருக்காரு. அவர் வந்து எல்லா எலெக்ஷன்லையும் அதான் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. பணம் வாங்கிட்டு டம்மியான வேட்பாளர்களை வந்து போடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே எப்போவுமே இருக்கும். இந்த முறையும் அப்படி தானா? அவர் பணம் வாங்கிட்டு டம்மி வேட்பாளர் போடுறாருன்றது அடுத்த கட்ட விஷயமா கூட இருக்கட்டும். ஒரு பணம் வாங்காமல் திறம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை போட்டாலும் அங்கே நாம் தமிழர் கட்சி டெபாசிட் கூட வாங்காது. அவர் பணம் வாங்குறது பணத்துக்காக தான் அரசியல் நடத்துகிறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக பணம் வாங்கிட்டு அந்த வேலைகள் செய்வார். ஒருவேளை அவர் மனசாட்சி அவரை உள்ளே போயிட்டு குத்தி நம்ம பணத்தெல்லாம் வாங்க தேவையில்ல, நம்ம வெற்றி பெறத்துக்கான சில வேலைகள் செய்வோம், இங்கே யார் இந்த இடத்துல யார் நல்ல பலம் வாய்ந்த ஒரு கேண்டிடேட்டு அவங்க நிற்க வைப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த திரு சீமான் அவர்கள் செஞ்சாலும் அங்கே நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வைப்பு தொகையை இழக்கும். சீமான் ஒருவர் வந்து ஒரு மாயைங்க. நீங்கள் வந்து பெருசாக பில்டப் பண்ணுற அளவுக்கு நம்ம தான் அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கோம். ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவரை நம்பி ஒரு 8% ஓட்டு இருக்குது. அந்த 8% நிலைக்குமானா நிலைக்காது. காலப்போக்கில் அடுத்த எலெக்ஷன் இந்த 26 எலெக்ஷன்லேயே பாருங்கள் அந்த 8% என்ன ஆகுதுன்ட்டு. இந்த மேடை பேச்சுக்கும் அரசியலுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. அந்த மேடை பேச்சு நம்பி தான் நாம் தமிழ் தம்பிகள் சீமான் பின்னாடி இருக்காங்க. அது ஒரு நாள் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிய வரும், புரிஞ்சுப்பாங்க, வெளியே வருவாங்க, அடுத்த கட்ட அரசியல் நகருவாங்க. அப்படி தான் நம்ம 2026 வந்து எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்குவார்னு நினைக்கிறீங்க? அதிகபட்சமாக அதில் ஒரு 3% தாண்டதே பெருசு தான். ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அது ஏதோ தப்பு நடந்திருக்கலாம் 8%க்கு, அதுவே எப்படி ஒன்றும் புரியல. இல்லை, அவர் பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை பின்பற்றி பல இளைஞர்கள் அவங்க பின்னாடி போகிறாங்க இல்லையா? அப்போ அது அவருடைய கொள்கை தானே. நான் அவரோட கொள்கை தான், நம்ம அதை ஏற்றுக்கிறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கன்றது நம்ம 26 பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் 8% லாஸ்ட் எலெக்ஷனில் வாங்கினதில்ல. அந்த எலெக்ஷன் அந்த ஓட்ட பர்சன்டேஜ் விட இந்த வாட்டி கண்டிப்பாக குறைவாக வாங்குவார். அதற்கு பெரியாரிய அம்பேத்கரிய இயக்கவாதிகள் தொடர்ந்து நாங்கள் வந்து அந்த விஷயத்தை முன்னெடுப்போம். சீமான் போன்ற ஆட்களுக்கெல்லாம் டெபாசிட் கூட வாங்கக்கூடாது. சீமானை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தோக்கடிக்கிறதுலாம் அப்புறம். டெபாசிட்டே இப்போ பல இடத்துல வாங்காத, எல்லா இடத்துலையும் வாங்க மாட்டாங்க. அதை விட அவங்களுக்கு என்ன, நம்ம வந்து டெபாசிட் வாங்குறதுக்கு அதை விடவே சீமானோட சில விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலைகளை நாங்கள் செய்வோம். லாஸ்ட் டைம் வந்து எலெக்ஷனில் திருவொற்றியூர் தொகுதியில் திரு சீமான் அவர்களே தோல்வி அடைஞ்சதை நம்ம பார்க்க முடியுது. இந்த முறை அவருக்கான வெற்றி ஒரு தலைவர் அவரை மட்டும் நம்ம இண்டிவிஜுவலாக கேட்குறேன். வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு இல்லையா? அவர் மொழியில் சொல்லணும்னா வாய்ப்பு இல்லை ராஜரா, வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம அவர் மொழியில் சொல்லிடணும். இங்கே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வச்சு வெற்றிகள் தோல்விகள்லாம் நிர்ணயம் பண்ணுறோம். கூட்டணி தான் ஒரு வெற்றியை வந்து தீர்மானிக்குது, கூட்டணி தான் ஒரு வெற்றியை வந்து தோல்வியையும் தீர்மானிக்குது. நம்ம தனியாக வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதோட அவங்க எதை நோக்கி போகிறாங்க, அவங்களோட செயல் திட்டங்கள் என்னன்றது வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ தனியாக நிற்க முடியுமா? தனியாக சும்மா நான் கூட தான் போய் தனியாக நிற்பேன், ஜெயிச்சிட முடியுமா? நானும் சீமானா ஒன்றுலாம் கேட்காதீங்க, அவர் வேற நான் வேற தான். தனியாக ஜெயிக்க முடியுமா? டிஎம்கே தனியாக நிற்க முடியுமா? எந்த கட்சி தனியாக நிற்க முடியுங்க? அப்போ எந்த தைரியத்தில் நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்கிறான்? ஒரு மாற்றம் தானே அதுவும். எந்த மாற்றம் முன்னேற்றம் வந்தவங்களாம் காணாத போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா 2.0 3.0 4.0 போயின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதுவே எந்த பல பிரிஞ்சிருக்கு. அப்படியேப்பட்டவங்களாம் இப்போ ஒன்றும் இல்லாத போனவங்க சும்மா அந்த மாற்றத்தை வச்சுக்கின்னு தனியாக நின்று அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் சாதிச்சலான்றதெல்லாம் ஒரு சும்மா வெட்டுங்க. அதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லாத ஒரு விஷயங்க அதெல்லாம். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னு வந்து எல்லா கட்சிகளும் பேசிட்டு வராங்க. ஆனால் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து அதை நிரூபிச்சுட்டே வர்றாரு. 117 ஆண்கள் 117 பெண்கள் வேட்பாளர்களை வந்து நிறுத்துறாரு. அது ஒரு மாற்றம் தானே. அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் செகண்டரி. பட் ஆனால் அந்த கொள்கையை அவர் ஃபாலோ பண்ணுறாரு இல்லையா? மற்ற எந்த கட்சிகளும் அதை ஃபாலோ பண்ணலையே. அதனால என்ன யூஸ்? யூஸும் இல்லை. அப்புறம் எதுக்கு அதை செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. இப்போ சம வாய்ப்பு ஆண்களுக்கு பெண்களும் கொடுக்குறாரு. அதனால என்ன பயன்? யார் என்ன நினைச்சாங்க? ஆனால் அவர் சொல்கிற கொள்கையை அவர் ஃபாலோ பண்ணுறாருல. நான் வந்து ஈக்குவலான ரைட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர். அந்த ஈக்குவலான ரைட்ஸ் என்ன சாதிச்சுது? அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகல, அது வேற விஷயம். அதுதான் வந்து நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்றது காட்டுறாப்புல. அது எதுவுமே நடக்காதுன்றது அவருக்கே தெரியும். நான் இந்த விஷயங்கள்லாம் வாய்ப்பு கொடுக்குறேன், ஆண்களுக்கு பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ற விஷயத்து
அவர் காட்டுறாரு, அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு அவருக்கே தெரியும். அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது வாய்ப்பு கொடுக்குறதுனால என்ன எதுனா மாறுதா? ஒரு அப்படின்ற அளவுக்கு ஒரு சிட்டிக் பாயிண்டாவது ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. வாய்ப்பு அவர் கொடுக்கட்டும், நல்ல விஷயந்தான். அதுலேருந்து யாராச்சும் வாய்ப்பு கொடுக்கறதை விட அந்த சம வாய்ப்பு கொடுத்து அவங்களை வெற்றி பெறறதுக்கு என்ன வழி அதை பார்க்கட்டும். அதெல்லாம் சீமான் வந்து செஞ்சிடவே மாட்டாப்பல. தமிழ் தேசியம் பேசுறாரு, அப்புறம் இளைஞர்களுக்கு பல விஷயங்களை வந்து பேசுறாரு, இயற்கை சார்ந்த விஷயங்களை பேசுறாரு, இந்த மாதிரி சமூக நீதிக்கான இந்த விஷயங்களை பண்றாரு. அப்படி இருந்துமே வந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்ல. அது ஏன்? அரசியல் செய்ய தெரியல. அரசியல் தானே பண்றாரு. சீமானுக்கு அரசியல் பணத்துக்கான அரசியல் செய்யறாரு, மக்களுக்கான அரசியல் பண்ணல. மக்களுக்கு என்ன செய்யணுன்றத திரு சீமான் அவர்கள் புரிஞ்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 3 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அட்லீஸ்ட் ஒரு எம்எல்ஏவாச்சும் வின் பண்ணியிருக்கணும். கவுன்சிலர் கூட இல்லையே. கவுன்சிலர் கூட இல்லை, வார்டு மெம்பர் கூட இருப்பாங்களான்னு தெரியல. அப்போதான் நம்ம அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். அப்படியேப்பட்ட ஒரு அரசியல் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்றேன். நீ வந்து உன்னோட வயிற்று நிரப்புறதுக்கும் உன்னோட கஜானா நிரப்புறதுக்கும் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கும் மக்கள் கேண்டிடேட்டுக்கு வந்து 234 பேருக்கு நீ சமவாய்ப்பு கொடுக்குறதுல என்ன பயனு? அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தான் நீ அந்த வேலை பார்க்குற. சும்மாவா பண்ணுற? சும்மா வேட்பாளர் நிறுத்துறாரு சீமானு. வேட்பாளரிடம் பணம் வாங்குறாரு, வேட்பாளர்கிட்ட பணம் வாங்குறாரு. வெற்றி பெறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குல்ல, அதெல்லாம் சீமான் கிட்ட கிடையாது. சும்மா ஒரு பேருக்கு ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு அதுலேருந்து நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கணும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை செய்கிறாரு. அதுதான் ஒரு தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றாரு, வேற ஒன்றும் கிடையாது. இறுதியா சீமானோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அரசியல் எதிர்காலம் இப்போ எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கும். அதேதானா? அப்படியேதான், எந்த மாற்றமும் இருக்காதுங்க. சீமான்லாம் வந்து அரசியலேருந்து அப்புறப்படுத்தப்பட்ட வேண்டிய ஒரு நபர். அரசியலுக்கு சீமான் தேவை கிடையாது. சீமான் அரசியல் வந்து என்ன பண்ணுறாரு? ஒன்றுமே பண்ணலங்க. என்ன பண்ணியிருக்காரு? நம்ம பட்டியலிட்டமாக என்ன பண்ணியிருக்காரு? மேடை போட்டு கத்துவார், அவ்வளோதான். முக்குவார் மேடை போட்டு, வேறு என்ன பண்ணுவார்? சில விஷயங்கள் வந்து திசை திருப்புறதுக்கு சில வேலைகள் செய்வார், அவ்வளோதான் சீமானோட அரசியல் இங்கே தமிழ்நாட்டில். அதை தவிர்த்து தமிழ்நாட்டில் சீமானோட அரசியல் ஒன்றுமே இல்லை. அவரோட எதிர்காலம்லாம் சீமானுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன நிகழ்காலத்தில் என்ன நடக்குதோ அதுதான் சீமானோட எதிர்காலமாக இருக்கலாம். நன்றி தோழர். நன்றி தோழர்.